வணக்கம் நேயர்களே. நான் இன்னைக்கு உங்களுக்காக வாசித்து காட்ட போகிற புத்தகம் கோபிநாத் அவர்கள் எழுதிய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. 2ஆம் தலைப்புக்காக போகிறோம். நம் அக்கறை சிரிக்கக்கூடாது என்பதில் இல்லை, உண்மையில் பார்த்தால் அது அழக்கூடாது என்கிற நம் அச்சத்தின் மீது தான் இருக்கிறது. இன்னைக்கு ரொம்பவே சிரிச்சிட்டேன், நாளைக்கு ஏதாவது மோசமாக நடக்காமல் இருந்தால் சரிதான். இப்படி சிரிக்கிற போதெல்லாம் நினைத்து கொள்ளுகிறவர்கள் உங்களில் 10ல் 5 பேராவது இருப்பீர்கள். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான். அதனால் இன்னைக்கு சிரிச்சா நாளைக்கு அழுவோம், இப்படி ஒரு லாஜிக் இவர்கள் மனதில். இதுக்கு கட்டுப்பட்டே சந்தோஷத்தை கூட முழுசாக அனுபவிக்க தயங்குறவங்க தான் இங்கே அதிகம். ஆனால் துன்பம் வருகிற போது இந்த லாஜிக்கை எல்லாம் நாம் பார்ப்பதே இல்லை. கவலையோடு இருப்பதில் அவ்வளவு ஆனந்தம் நமக்கு. ஒருவர் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும் என்பது உலக நியதி என்று நீங்கள் நினைத்தால், துன்பம் வரும்போது நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? நோ ப்ராப்ளம், நாளைக்கு நாம் நிச்சயம் சந்தோஷமாக இருப்போம் என்று நீங்கள் நம்பலாமே. சந்தோஷமாக இருப்பதில் அவ்வளவு பயம் நமக்கு. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது என்று சொல்லி சொல்லியே வளர்க்கப்பட்டதால் ஆனந்தம் அடைவதில் அத்தனை வருத்தம் இருக்கிறது நமக்கு. நம் லாஜிக் படியே வைத்து கொண்டாலும் வரப்போகிற துன்பத்தை நம்மால் தடுக்க முடியாது என்றால், சிரிக்கிற நேரத்திலாவது அனுபவித்து சிரிக்கலாமே என்றால் அதற்கும் நாம் தயாராக இல்லை. இன்னொரு லாஜிக்கை வைத்திருக்கிறோம். இப்போ கொஞ்சமாக சிரிச்சா நாளைக்கு வரப்போகிற துயரமும் கொஞ்சமாக இருக்கும். அடடா, இந்த மூளையை வைத்து கொண்டு நாம் படுகிற பாடு இருக்கிறதே. நம் அக்கறை சிரிக்கக்கூடாது என்பதில் இல்லை, உண்மையில் பார்த்தால் அது அழக்கூடாது என்கிற நம் அச்சத்தின் மீதுதான் இருக்கிறது. அழுகிற குழந்தை யாராவது போக்கு காட்டினால், பாசமாக வாரிக்கொண்டால் சிரிக்கிறது, பிறகு பசித்தால் அழுகிறது. அதை பொறுத்தவரை அதற்கு சிரிப்பு அழுகை எல்லாமே ஒன்றுதான். சிரிப்பை பற்றிய ஆசையும் அதற்கு இல்லை, அழுகையை பற்றிய அச்சமும் அதற்கு இல்லை. உங்களுக்கு தெரியாததில்லை, சந்தோஷத்தின் உச்சம் அழுகையில்தான் போய் முடியும். அதற்கு நம்மூர் உலக அழகிகளே சாட்சி. அளவுக்கு அதிகமாக சிரிக்கவும் கண்ணீர் விட்டு அழவும் நம் சமூகம் சொல்லாத தடை ஒன்று வைத்திருக்கிறது. சிரிப்பதில் பெண்களுக்கு, அழுவதில் ஆண்களுக்கு. நீங்கள் ஆங்கில படங்களை பார்த்தால் அமானுஷ்ய ஹீரோக்கள் கூட அழுவார்கள். நம்மூரில் காமெடியன்தான் அழுவார். வன்மம் இல்லாமல், நெருடல் இல்லாமல் மன உணர்வுகளை வெளிப்படுத்த நமக்கு வாய்த்திருப்பதுதான் இந்த சிரிப்பும் அழுகையும். சிரிப்பு வந்தால் சிரியுங்கள், நாளைக்கு அழுகை வந்தால் அழுது கொள்ளலாம். கொஞ்சமாக சிரித்து கொஞ்சமாக அழுவதை விட நிறைய சிரித்து நிறைய அழுங்களேன். சமூக சங்கடங்களை தாண்டி இதில் ஒளிந்து கிடக்கிற மனச்சங்கடங்கள் அதிகம். நாம் மகிழ்வோடு இருப்பதற்காக படைக்கப்பட்டவர்களா, இல்லை அழுது கொண்டு திரியட்டும் என்று சொல்லி படைக்கப்பட்டவர்களா? இயற்கையோ இறைவனோ நம்மை படைத்தது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நிச்சயமாக அழுது புலம்புவதற்காக மட்டும் நாம் படைக்கப்பட்டிருக்க மாட்டோம். இங்கே சந்தோஷங்கள் நிறைய இருக்கின்றன, அனுபவிக்கத்தான் ஆள் இல்லை என்கிறது ஒரு சீன பழமொழி. வருத்தம் தருகிற விஷயமாக தேடி தேடி கவலைப்பட தெரிந்த நமக்கு கண்களுக்கு முன்னால் இருக்கும் சந்தோஷங்களை கூட கண்டு கொள்ள தெரியவில்லையே, அது ஏன்? மீண்டும் பழைய இடத்துக்கே வருவோம். இங்கே வாழ்க்கை ரொம்ப கடினம் என்று சொல்லி சொல்லியே வளர்க்கப்பட்டிருக்கிறோம் நாம். நாளை பற்றிய பயமும் கவலையும் தான் இன்றைய சந்தோஷத்தை அனுபவிக்க நமக்கு தடை போடுகிறது. நாளைக்கு, அதற்கு அடுத்த நாள் குறித்த பயம் உங்கள் கண் முன்னால் வந்து உட்கார்ந்து கொள்கிறது. நாளைக்கு எல்லாம் நன்றாகவே நடக்கட்டும், சரி, இன்றைக்கு என்பது நேற்றின் நாளைதானே. அதில் ஏன் இப்படி கன்னத்தில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்கள்? நேற்று நீங்கள் நாளை குறித்து, அதாவது இன்றை பற்றி கவலைப்பட்டீர்கள். அதனால் இன்று உங்களுக்கு சந்தோஷம் வந்துவிட்டதா? இதோ இப்போது மீண்டும் நாளை குறித்த கவலை உங்களுக்கு ஆரம்பித்து விட்டது. உங்களிடத்தில் முக்கியமானதொரு கேள்வி. நாளை உலகம் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அநேகமாய் நாளைக்கு உலகம் இருக்காதா? ஐயையோ, அப்படி உலகம் இல்லையானால் என்ன செய்வது என்று இப்போதே கவலைப்பட ஆரம்பித்து விடுவீர்கள். நாளை குறித்த எல்லா கவலைகளுக்கும் பின்னால் இருப்பது தோல்வி குறித்த பயம்தான். நான் ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணம்தான். அதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். உங்கள் எண்ணத்தில் எந்த தவறும் இல்லை, உங்கள் அணுகுமுறையில்தான் கொஞ்சம் குழப்பம் இருக்கிறது. உங்கள் எண்ணம் எல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்பதிலேயே இருக்குமானால் நீங்கள் வெற்றியை பற்றி மட்டுமே தானே யோசிக்க வேண்டும். ஏன் தோல்வியை பற்றியே யோசிக்கிறீர்கள்? தோற்காமல் இருப்பதற்கு பெயர்தான் வெற்றி என்பதுதான் உங்கள் சித்தாந்தம். இங்குதான் குழப்பமே. தோற்காமல் இருப்பது என்பது வெறும் பாதுகாப்பு உணர்வு. வெற்றி பெறுவது என்பது நம் ஆசை, இலக்கு. பாதுகாப்பாக இருப்பதற்கும் இலக்கை எட்டுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது.
ஒழுகிற வீட்டிற்குள் நனையாமல் இருக்க ஒரு குடையை தேட சொல்கிறது உங்களது பாதுகாப்பு உணர்வு. அதாவது தோற்காமல் இருக்க நீங்கள் வழி தேடுகிறீர்கள். ஆனால் வீட்டிற்கு மேலே ஒழுகாத தன்மையுள்ள ஓட்டையோ கான்கிரீட் தளத்தையோ போட வேண்டும் என்பதுதான் உங்கள் இலக்காக இருக்க வேண்டும். நாளை நனைந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தில் குடையை பிடித்து கொண்டே திரிகிறீர்களே ஒழிய ஒழுகாத ஓடு போட வேண்டும் என்று இலக்கு நிறைவேற்றப்படாமல் இன்னமும் அப்படியேதான் இருக்கிறது. இப்போது ஒரு முடிவுக்கு வாருங்கள். உங்களது எண்ணமெல்லாம் குடை மீது இருக்கிறதா, இல்லை ஓடு மீது இருக்கிறதா? தோற்கக்கூடாது என்ற நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா, ஜெயிக்க வேண்டும் என்று நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஓட்ட பந்தயத்தில் தோற்று போவோம் என்று பயப்படுகிறவன் பின்னால் வருபவனை திரும்பி பார்த்து கொண்டே ஓடி தன் இலக்கை விட்டுவிடுகிறான். தோற்கக்கூடாது என்ற அவனுடைய பயம் அவனது வெற்றியை அவனிடமிருந்து பறித்து விடுகிறது. ஜெயிப்பதற்காக ஓடுகிறவனுக்கு அவனது இலக்கு ஒன்றின் மீது மட்டுமே அவனுக்கு குறி. அவனுக்கு தோல்வி குறித்த பயம் இல்லை. வெற்றியை அடையும் இலக்கு மட்டுமே அவன் மனசெல்லாம் நிறைந்திருக்கிறது. உங்கள் எண்ணம் வெற்றி குறித்தே இருக்கிறது என்றால் இலக்கு நோக்கி ஓடுங்கள். தோல்வியின் பின்னால் ஓடாதீர்கள். தோற்காமல் இருக்க வேண்டுமே என்பதற்காக நீங்கள் ஜெயிக்க பார்த்தால் தோல்விதான் உங்களுக்கு மிஞ்சும். இதோ உங்கள் இலக்கு. வெற்றியை மட்டும் மனதில் வைத்து கொண்டு ஓடுங்கள். அதிவேகமாக ஓடுங்கள். தோல்வி உங்களை துரத்தட்டும், பரவாயில்லை. ஆனால் தோல்வியை துரத்தி கொண்டு நீங்கள் ஓடாதீர்கள்.